வெல்கம் டு ஆல். நம்ம இதுவரைக்கும் செட்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம்ல, படிச்சு முடிச்சிருக்கோம். செட்ஸ் பத்தி நம்ம யூனிட் டைட்டில் வந்து செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன். ஸோ செட் பத்தி படிச்சாச்சு. அடுத்து ரிலேஷன் பத்தி படிக்கணும். ரிலேஷன் பத்தி படிக்கிறதுக்கு கொஞ்சம் தியரி பார்ட் தேவைப்படுது என்ன. ஸோ அந்த தியரி பார்ட்டை இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம். தியரி பார்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நெய்பர்ஹுட். லெட் ஏ பி a real number. The neighborhood of A is an open interval containing A. ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர்னு வச்சுக்கோங்க. நெய்பர்ஹுட் ஆஃப் ஏன்னு அர்த்தம் ஏஐ கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் சொன்னா அதான் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. அப்போ ஒரு நம்பரை கண்டெயின் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் சொன்னா அதான் அந்த நம்பரோட நெய்பர்ஹுட். நெய்பர்னால அர்த்தம் பக்கத்துல உள்ளவங்க தானங்க. ஸோ அந்த மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பர்ஹுட் ஆஃப் 2 என்னன்னு கேட்டா 1.99, 2.01 ஓப்பன் இன்டர்வல். 1.99, 2.01 ஓப்பன் இன்டர்வல் வந்து எதிர ஆரம்பிக்கும். 1.99 அடுத்த நம்பர்ல ஆரம்பிச்சு 2.01 முன்னாடி முடிச்சிடும். இதுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும்? 2 இருக்கும். ரைட்டா? 2 இருக்கும்லங்க. 1.99 இருந்து 2.01 என்ன இருக்கும்? 2 உண்டு. இந்த இன்டர்வல்ல கண்டிப்பா என்ன இருக்கும்? 2 இருக்கும். So this is an open interval containing 2. So இது ஒரு neighborhood of 2. இது கூட சொல்லிக்கலாமே 1.999, 2.0001, 2.001. இது கூட neighborhood of 2 தான். ஏன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் என்ன உண்டு? 2 உண்டு. பட் 2 கண்டெயின் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் சொன்னா அதான் neighborhood of 2. 1.5, 2.5 ஈஸியா சொல்லலாம்ல. 1.5 இருந்து 2.5 குள்ள ஓபன்ல 1.5, 2.5 இதுக்குள்ள கண்டிப்பா என்ன உண்டு? 2 உண்டு. 1.7, 2.1 இதுலயும் இதுக்குள்ள என்ன உண்டு? 2 உண்டு. அப்போ ஒரு நம்பரை கண்டெயின் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஓபன் இன்டர்வல் சொன்னா அந்த ஓபன் இன்டர்வலுக்கு பேர் தான் நெய்பர்ஹுட். பட் அந்த ஓபன் இன்டர்வல் ரொம்ப சிறுசா இருக்கணும், பக்கத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஓட நெய்பர்ஹுட் என்ன? 1,3 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது கூட அதிகம் தான். 1.7, 2.1 சொன்னா கூட இந்த கேப் அதிகமா இருக்கு பாத்தீங்களா? அப்படி சொல்லுவாங்க. நெய்பர்ஹுட்னாலே ரொம்ப பக்கத்துல உள்ளவங்க தானே நெய்பர்ஹுட். நெய்பர்னாலே அர்த்தம் பக்கத்துல இருக்கிறவங்க பேர் தான் நெய்பர். அப்ப இது நெய்பர்ஹுட் சொல்லலாம், இது நெய்பர்ஹுட் சொல்லலாம். இது கூட பரவாயில்ல, ஆனா ரொம்ப பெருசா சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1,4 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓப்பன்ல 1,4ல 2 இருக்கு சார் இருந்ததுன்னா ரைட்டு தான். ஓப்பன்ல 1,4ல 2 இருக்குது. பட் ரொம்ப சின்ன லென்த் உள்ள இன்டர்வலா சொல்லணும். இந்த மாதிரி சொல்லணும். நெய்பர்ஹுட் ஆஃப் 2னா 1.99 இருந்து 2.01 இருக்கு. இது ரொம்ப பக்கத்துல இருக்கு 2க்கு. அதனால இந்த மாதிரி சொல்றதா நல்லா இருக்கும். ரொம்ப அந்த லென்த் கம்மியா சொன்னா அதான் நெய்பர்ஹுட். என்ன பெரிய லென்த் உள்ளது சொல்லக்கூடாது. அடுத்து எப்சிலான் நெய்பர்ஹுட். லெட் எப்சிலான், இதுக்கு பேரு எப்சிலான் வாசிக்கணும். எப்சிலான். லெட் எப்சிலான் பி a positive and very small real number. எப்சிலான்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், ரொம்ப சின்ன ரியல் நம்பர். The epsilon neighborhood of A is an open interval A minus epsilon, A plus epsilon. Epsilon neighborhood of A ன்னு அர்த்தம் எப்படி ஃபார்ம் பண்றது? Epsilon neighborhood of A ஃபார்ம் பண்ணணும்னா A minus epsilon இருந்து A plus epsilon வரைக்கும் ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணா போதும். A minus epsilon, A plus epsilon இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு பேர் தான் epsilon neighborhood of A. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். 0.02 neighborhood of 3 வேணும்னா இது epsilon க்கு 0.02 எப்சிலான் neighborhood of A அதே மாதிரி சொல்றாங்க. 0.02 neighborhood of 3 வேணும்னு என்ன செய்யணும்? 3ல இருந்து 0.02 மைனஸ் பண்ணணும். 3 ஓட 0.02 ஆட் பண்ணணும். A minus epsilon, A plus epsilon. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. A க்கு பதிலா 3 எடுத்திருக்கேன். எப்சிலானுக்கு பதிலா 0.2 எடுத்திருக்கேன். 3 minus 0.2னா 2.98. 3 plus 0.2னா 3.02. அப்ப அப்படி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் 0.02 neighborhood of 3. அதாவது எப்சிலான் neighborhood of A அந்த மாதிரி. அப்ப எப்சிலான் நெய்பர்ஹுட் ஆஃப் A வேணும்னா A ல இருந்து எப்சிலானை மைனஸ் பண்ணணும், A யோட எப்சிலானை பிளஸ் பண்ணணும், ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். அதான் எப்சிலான் நெய்பர்ஹுட் ஆஃப் A. மீனிங் புரியுதான்னு பாத்துக்கோங்க. அது மாதிரி 0.01 நெய்பர்ஹுட் ஆஃப் 4 வேணும்னா என்ன செய்யணும்? 4ல இருந்து 0.01 மைனஸ் பண்ணணும், 4 ஓட 0.01 பிளஸ் பண்ணணும். அதை வச்சு ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும். 4 minus 0.01 அப்படின்னா 3.99. 4 plus 0.01னா 4.01 ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்ப இது வந்து 4 minus 0.01, இது 4 plus 0.01. சோ இதுக்கு பேர் தான் என்னது? 0.01 neighborhood of 4. அப்போ ஒரு நம்பருக்கு எப்சிலான் நெய்பர்ஹுட் வேணும்னா அந்த நம்பர்ல இருந்து எப்சிலானை மைனஸ் பண்ணணும், அந்த நம்பரோட எப்சிலானை பிளஸ் பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். ஒரு 0.1 neighborhood of 7. 7 ஓட நெய்பர்ஹுட் 0.1 neighborhood of 7 வேணும்னா இது A வச்சுக்கோங்க, இது எப்சிலான் வச்சுக்கோங்க. அப்போ A ல இருந்து எப்சிலானை மைனஸ் பண்ணணும். 7 minus 0.1. 7 minus 0.1 எவ்வளவு? 6.9. அடுத்து 7 ஓட அந்த 0.1 ஆட் பண்ணணும். 7 plus 0.1 னா 7.1 ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கணும். இது A minus epsilon, இது A plus epsilon. A க்கு பதிலா 7, எப்சிலானுக்கு பதிலா 0.1. சோ இது ஒரு 0.1 neighborhood of 7. இதுக்குள்ள இந்த இன்டர்வலுக்குள்ள கண்டிப்பா 7 இருக்கும். பட் எவ்வளவு கேப்ல இருக்கும்? 0.1 neighborhood.
இந்த 7ல இருந்து இங்கிட்டு டிஸ்டன்ஸ் 0.1, இங்கிட்டு டிஸ்டன்ஸ் 0.1. நான் 6.9க்கு 7க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.1, 7க்கு 7.1க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் 0.1, அதான் 0.1 நெய்பர்ஹுட். இப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஏன் 0.0 நெய்பர்ஹுட் ஆஃப் 4, இந்த கண்டிப்பா இந்த இடத்துல 4 இருக்கும். 4.01 வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 4ல இருந்து 0.01 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 3.99 எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, 4ல இருந்து 0.01 டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அதனால இதுக்கு 0.01 நெய்பர்ஹுட் ஆஃப் 4. ரொம்ப ஈஸி கான்செப்ட் தாங்க. என்ன 0.02 நெய்பர்ஹுட் ஆஃப் 3 னு சொல்றோம். இந்த கண்டிப்பா இந்த இன்டர்வல்ல 3 இருக்கும். 3ல இருந்து 0.02 டிஸ்டன்ஸ்ல 3.02, 3ல இருந்து அதே 0.02 டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட்ல என்ன இருக்கும், 2.98. அப்போ ரியல் நம்பருக்கு எப்சிலான் நெய்பர்ஹுட் வேணும்னா அந்த நம்பர்ல இருந்து எப்சிலானை மைனஸ் பண்ணுங்க, அந்த நம்பரோட எப்சிலானை பிளஸ் பண்ணுங்க, ஒரு ஓபன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் நோன் அஸ் எப்சிலான் நெய்பர்ஹுட். ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த நம்பர் இருக்கிற மாதிரி எப்படினாலும் ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு பேர் வெறும் நெய்பர்ஹுட். அது 1.5, 2.5, 1.7, 2.1 அந்த மாதிரி எந்த இதுல வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் வெறும் நெய்பர்ஹுட். கரெக்டா அந்த எப்சிலான் கேப்ல ஃபார்ம் பண்ணா எப்சிலான் நெய்பர்ஹுட். அடுத்து டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. நீங்க நெய்பர்ஹுட்னு சொல்றீங்க இல்லையா, அதுல டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ அப்படின்னா அந்த ஓபன் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும், அதுல ஏ மட்டும் விட்டணும். a minus epsilon, a plus epsilon, open interval minus a, minus a ன்னு அர்த்தம் a விட்டுருங்கன்னு அர்த்தம். a minus b ன்னு அர்த்தம் a ல இருந்து b விட்டு அதான a minus b. இப்போ a minus epsilon, a plus epsilon ல இருந்து a மைனஸ் பண்ணிட்டோம்னா, a ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேரு டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் a. நெய்பர்ஹுட் ஆஃப் a ஆனா a டெலிட் பண்ணிட்டோம், அதான் டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் a. அப்போ ஓபன் இன்டர்வல் a minus epsilon, a plus epsilon minus a is called deleted neighborhood. அப்ப எப்சிலான் நெய்பர்ஹுட்ல ஒரு a மைனஸ் பண்ணிட்டா அதான் டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் a. It is denoted by 0 less than modulus x minus a less than epsilon. இது எழுதுறது ஈஸி தான். x இருக்குல்ல, x போட்டுக்கணும். a யோட டெலிட்டட் நெய்பர்ஹுட் தான x minus a ன்னு போட்டுக்கணும். மாடுலஸ் போட்டு 0 less than modulus x minus a less than epsilon. இந்த எப்சிலானை தூக்கி இங்க போடணும். ஒரு ரெண்டு தடவை எழுதி பார்த்தா தெரிய வரும். இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இப்போ a minus epsilon, a plus epsilon minus a இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி சொன்னா 0 less than modulus x minus a less than epsilon இப்படி சொல்லி, இது ஒரு சிம்பல், இது ஒரு சிம்பல். எக்ஸாம்பிள் சொன்னா புரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் 3 is, இப்போ 3 ஓட நெய்பர்ஹுட் சொல்லணும், ஆனா அதுல 3 விட்டுறணும்ல. இப்போ 2.9, 3.1 ரைட்டா, இது 3 ஓட நெய்பர்ஹுட் தானே, 3 கண்டெய்ன்மெண்ட் இருக்கும் மாதிரி ஓபன் இன்டர்வல், 3 ஓட நெய்பர்ஹுட். அதுல இருந்து -3 போட்டா போதும், அதுல இருந்து 3 ரிமூவ் பண்ணிட்டா இதுக்கு பேர் தான் டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் 3. அப்போ ஒரு எப்சிலான் நெய்பர்ஹுட் எடுத்துட்டு அதுல 3 விட்டுட்டா அதுக்கு பேர் தான் டெலிட்டட் நெய்பர்ஹுட். ஒரு எப்சிலான் நெய்பர்ஹுட் எடுக்கணும், a minus epsilon, a plus epsilon, அது ஒரு a விட்டுட்டா அதுக்கு பேர் தான் டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் a. ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். இது எப்படி சிம்பிள்ல சொல்றது, 0 போட்டுக்கணும், less than modulus போட்டுக்கணும், x minus 3 பத்தி தானே பேசுறோம். சோ modulus x minus 3 less than, இது என்ன நெய்பர்ஹுட், 0.1 நெய்பர்ஹுட் தானே, 3 ல இருந்து 3.1 கேப்ல தானே இருக்கு, 3.1. இப்போ less than 0.1 போட்டுக்கணும். இப்போ 0 less than modulus x minus 3 less than 0.1. அப்ப இது வந்து எப்சிலானோட வேல்யூ, இது வந்து a யோட வேல்யூ. என்ன 3ங்கிறது a யோட வேல்யூ. சோ 0 less than modulus x minus 3 less than 0.1. எழுதுற மெத்தட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் 7 is 6.8, 7.2 minus 7. 6.8, 7.2 ல கண்டிப்பா நமக்கு 7 இருக்கணும், அந்த 7 இருக்கும் கண்டிப்பா. அந்த 7 மைனஸ் பண்ணி விட்டா அதான் டெலிட்டட் நெய்பர்ஹுட். இதுக்கு பேரு எப்சிலான் நெய்பர்ஹுட். அதுல 7 விட்டுட்டோம்னா அதுக்கு பேரு டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் 7. சரி, இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துக்கணும். இதுல 7 பத்தி தானே பேசுறோம். மாடுலஸ் x minus 7, மாடுலஸ் போட்டுக்கணும் x minus 7. 0 less than modulus x minus 7 less than, இது என்ன நெய்பர்ஹுட்னு பார்க்கணும். 7ல இருந்து 0.2 டிஸ்டன்ஸ்ல 7.2 இருக்கும், அதே 7ல இருந்து 0.2 டிஸ்டன்ஸ்ல 6.8 இருக்கும். அப்ப இது இங்க எப்சிலான் வேல்யூ எவ்வளவு, 0.2, அதனால less than 0.2. அப்ப 0 less than modulus x minus a less than epsilon மறந்துட கூடாதுன்னா. அந்த a ங்கிறது எந்த நம்பரோட நெய்பர்ஹுட்டோ அந்த அதான் அந்த a. எப்சிலான்ங்கிறது எந்த நெய்பர்ஹுட், எப்சிலான் நெய்பர்ஹுட்னு சொல்றோம்னா என்ன கேப்ல இருக்கோ அதான் எப்சிலான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3 நெய்பர்ஹுட் வந்து 3 என்ன, அப்ப மாடுலஸ் x minus 3 போட்டுக்கணும். 0 less than modulus x minus 3 less than, எப்சிலான் வேல்யூ எவ்வளவு, 3 ல இருந்து 3.1 வரைக்கும். அப்ப எப்சிலான் வந்து 0.1 எப்சிலான்னா இது வந்து 0.1 நெய்பர்ஹுட் ஆஃப் 3, அதனால less than 0.1. இது 0.2 நெய்பர்ஹுட் ஆஃப் 7, இது 0.2 நெய்பர்ஹுட் ஆஃப் 7, அதனால இங்க 0.2. இப்போ 0 இங்க எப்சிலான் வேல்யூ கூடல மாடுலஸ் x minus a. சோ இந்த மாதிரி எழுதலாம். இது டெலிட்டட் நெய்பர்ஹுட்க்கு இன்னொரு சிம்பல். அப்போ இது புரிஞ்சுக்கணும்னா எப்சிலான் நெய்பர்ஹுட்ல அந்த a மட்டும் விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் தான் டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் a. ஏன்னா இது வந்து எப்சிலான் நெய்பர்ஹுட், அதுல பர்టిక్యులர் நம்பர் விட்டுட்டா டெலிட்டட் நெய்பர்ஹுட்.
நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க, ரிலேஷன். இதான் நம்மளுக்கு அடுத்த டாபிக். இதுக்கு முன்னாடி படிச்சது சும்மா தெரிஞ்சுக்கிறது. ஓப்பன்ன்றதுக்கு பேரு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த டெஃபினிஷன் ரிலேஷன் பத்தி படிப்போம். Let A and B be two non-empty sets. A relation R from A to B is defined as the subset of a Cartesian product A cross B. A B ன்னு ரெண்டு செட் எடுத்துக்கோங்க. A cross B வந்து தெரியும்ல, A cross B னா set of all points A, B. Where A belongs to A, B belongs to B. Points A, Bங்கிற points எடுத்துறதுன்னா அதான் என்னது, Cartesian product A cross B. இந்த Cartesian product ஓட சப்செட்டுக்கு பேர் தான் என்னது, ரிலேஷன். Subset of the Cartesian product A cross B, அதுக்கு பேர் தான் ரிலேஷன். R is subset of A cross B. இப்படி போட்டு அது subset of னு வாசிக்கணும்னா, இப்போ ரிலேஷன்ங்கிறது A cross B ஓட சப்செட், அதுக்கு பேர் தான் ரிலேஷன். But the set A belongs to A such that A, B belongs to R for some B belongs to B is called the domain of the relation R. Suppose அந்த ரிலேஷன் இருக்குல்ல, ரிலேஷன் A cross B ஓட சப்செட்ல அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்டா சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு டொமைன். The set B belongs to B such that A belongs to A, B belongs to R for some A belongs to A is called the range of the relation R. அந்த ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்டா சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு டொமைன், செகண்ட் எலிமெண்டா சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு ரேஞ்ச். எக்ஸாம்பிள் சொன்னா புரியும், எல்லாமே எக்ஸாம்பிள். டெஃபினிஷன் புரியணும்னா எக்ஸாம்பிள கரெக்டா கவனிச்சாலே டெஃபினிஷன் புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது 1,2,3, பிங்கிறது 4,5. இதுல A cross B ன்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? வாட் இஸ் A cross B? 1,4, 1,5, 2,4, 2,5, 3,4, 3,5. சோ அதுக்கு பேர் தான் A cross B. ரைட் தானே? மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு A cross B ல. இந்த A cross B ஓட ஒவ்வொரு சப்செட்டுக்கும் பேரு ரிலேஷன். அதுல ஒரு சப்செட் எழுதுற பாருங்க, 1,5, 2,4, 3,4. மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்கும் A cross B ல. அதுல வெறும் 3 எலிமெண்ட் தான் எடுத்து எழுதிருக்கேன். சோ இது ஒரு சப்செட் ஆஃப் A cross B. சோ இது ஒரு ரிலேஷன். அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்சா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்க. A cross B ஓட ஒவ்வொரு சப்செட்டுக்கும் பேர் ரிலேஷன். இல்ல A cross B கண்டுபிடிச்சீங்கன்னா 1,4, 1,5, 2,4, 2,5, 3,4, 3,5 மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். அதான் A cross B. A cross B ஓட ஒவ்வொரு சப்செட்டுக்கும் பேர் ரிலேஷன். அதுக்கு அடுத்து இன்னொரு சப்செட் சொல்ற பாருங்க, 1,4, 2,4, 3,4. இது ஒரு ரிலேஷன். இது ஒரு சப்செட் ஆஃப் A cross B. 1,5, 2,4, 3,5 அது ஒரு ரிலேஷன். இது ஒரு சப்செட் ஆஃப் A cross B. 2,4, 3,5 இது ஒரு சப்செட் ஆஃப் A cross B. சோ இது ஒரு ரிலேஷன். நிறைய. அப்ப A cross B ஓட ஒவ்வொரு சப்செட்டுக்கும் பேரு ரிலேஷன். எப்படினாலும் எழுதிக்கலாம் சப்செட். நோட் பாருங்க, let R be a relation from A to B, then R is subset of A cross B. ரிலேஷன்னாலே A cross B ஓட சப்செட். The domain of R is the subset of A. The domain of R இருக்குல்ல, இங்க ஃபர்ஸ்ட் R1ங்கிறது ஒரு ரிலேஷன். இதோட டொமைன் என்னன்னு கேட்டீங்கன்னா 1, 2, 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா சேர்த்து எழுதுனா டொமைன், செகண்ட் எலிமெண்ட்னா சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் ரேஞ்ச். இங்க செகண்ட் எலிமெண்ட்னா 5, 4, 4. இப்போ 5 4 என்னது ரேஞ்ச். ரெண்டு எழுத கூடாது, எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆக கூடாது இல்லையா? அப்ப R1 ஓட டொமைன் என்ன? 1, 2, 3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். R1 ஓட ரேஞ்ச் என்ன? 5, 4. R2 க்கு டொமைன் என்ன? 1, 2, 3. R2 க்கு ரேஞ்ச் என்னன்னா வெறும் 4 மட்டும்தான். இப்போ 4ங்கிறது எதோட சப்செட்? B ஓட சப்செட். அப்படிதானே? அதான் ரேஞ்ச் ஆஃப் R2. அது மாதிரி இங்க R3 க்கு டொமைன் என்ன? 1, 2, 3. ரேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா 5, 4. R4 க்கு டொமைன் என்ன? 2, 3 தான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் டொமைன். அப்போ ரிலேஷனோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் சேர்த்துறதுனா அது டொமைன், செகண்ட் எலிமெண்ட் தான் சேர்த்துறதுனா அதுக்கு பேர் ரேஞ்ச். இப்போ டொமைன்ங்கிறது A யோட சப்செட்டா இருக்கும், ரேஞ்ச்ங்கிறது B யோட சப்செட்டா இருக்கும். மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே A ல உள்ளது தானே, செகண்ட் எலிமெண்ட்னாலே B ல உள்ளது தானே. அப்போ ஒரு ரிலேஷனோட டொமைன் வந்து சப்செட் ஆஃப் A யா இருக்கும், ஒரு ரிலேஷனோட ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் B யா இருக்கும். மறந்துடக்கூடாது. அதான் இங்க domain of R is the subset of A, range of R is the subset of B. B is called codomain of R. இந்த B இருக்குல்ல, B க்கு பேரு codomain of R. அப்போ ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்டா சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு டொமைன், செகண்ட் எலிமெண்ட்லாம் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு ரேஞ்ச். எப்பவுமே டொமைன்ங்கிறது சப்செட் ஆஃப் R ஆ இருக்கும், ரேஞ்ச்ங்கிறது சப்செட் ஆஃப் B ஆ இருக்கும். அந்த வெறும் B க்கு பேரு codomain of R. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, for any set A, phi and A cross A are the subset of A cross A. ஒரு செட்டுக்கு ரெண்டு சப்செட் ஈஸியா சொல்லிடலாம். ஒன்னு எம்டி செட் வந்து சப்செட் ஆஃப் எவரி செட், இன்னொன்னு அந்த செட் அந்த செட்டுக்கு சப்செட்டா இருக்கும். அப்போ ஏங்கிற ஒரு செட் வச்சுக்கோங்க, A cross Aங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். A cross A ஏங்கிறது ஒரு செட்டா இருந்தா A cross Aங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். A cross Aக்கு எதெல்லாம் சப்செட்டா இருக்கும்? எம்டி செட் ஒரு சப்செட்டா இருக்கும், A cross A அதுக்கு ஒரு சப்செட்டா தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு செட் கன்ஃபார்ம். என்ன? ரெண்டு செட் A cross Aக்கு சப்செட், ஒன்னு எம்டி செட் இன்னொன்னு A cross A. ஒரு செட்டே அது கண்டிப்பா சப்செட்டா இருக்கும், எம்டி செட் எல்லா செட்டுக்குமே சப்செட்டா இருக்கும். அப்ப A cross A க்கு ரெண்டு சப்செட் சொல்லுங்கன்னா கன்ஃபார்மா சொல்லலாம், ஒன்னு பை இன்னொன்னு A cross A. Phi and A cross A are the relations from A to A.
இது ரெண்டு A cross A ஓட சப்செட்ஸ் ஆன அப்ப ரெண்டுமே ரிலேஷன் தான். எதுல இருந்து இதுக்குள்ள ரிலேஷன்? A ல இருந்து A க்கு. ஏன்னா A cross B ன்னு சொல்லல, A cross A ன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ இது ரெண்டும் ரிலேஷன் தான். எங்க இருந்து எங்க போற ரிலேஷன்? A ல இருந்து A க்கு போற ரிலேஷன். எப்பவுமே ரிலேஷன்ங்கிறது ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுலயும் இருக்கலாம், ஒரே ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம்ல, அது மாதிரிதான் இது. A ல இருந்து A க்குள்ள ரிலேஷன். இப்போ எம்டி செட்டும் A cross A யும் கண்டிப்பா ரிலேஷன்ஸ் தான். எங்க இருந்து எங்க போறது? A ல இருந்து A க்கு போறது. இந்த ரெண்டு ரிலேஷனுக்கு பேர் உண்டு. பை அண்ட் A cross A are called extreme relations. எம்டியும் A cross A யும் என்ன ரிலேஷன் பேரு? எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ். பை இஸ் கால்டு எம்டி ரிலேஷன். சரிங்களா? பைங்கிறதுக்கு பேரு எம்டி செட் தானே பைங்கிறது. சோ எம்டி ரிலேஷன். A cross A is called universal relation. A cross A க்கு பேரு universal relation. இது தவிர மத்ததெல்லாம் சாதாரண ரிலேஷன். அப்ப புரிஞ்சுக்கோங்க, A cross Aங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா A cross A க்கு ரெண்டு சப்செட் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு எம்டி செட், இன்னொன்னு A cross A. A cross A A cross A க்கு சப்செட் தான். எம்டி செட் கன்ஃபார்மா எல்லா செட்டுக்குமே சப்செட் தான். சோ இது ரெண்டு கண்டிப்பா சப்செட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுமே அப்ப கண்டிப்பா ரிலேஷன் தான். இது ரெண்டுக்கு பொதுவா பேரு எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ். எம்டிக்கு பேரு எம்டி செட்டுக்கு பேரு எம்டி ரிலேஷன். A cross A க்கு பேரு யுனிவர்சல் ரிலேஷன். சோ இதெல்லாம் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. Let R be a relation from A to B. So R ங்கிறது ஒரு ரிலேஷன் வெச்சுக்கோங்க. If x, y belongs to R, x, y ங்கிற பாயிண்ட் R ல இருந்தா, then we write x is related to y. x போட்டு R போட்டு y எப்படி வாசிக்கணும்? x is related to y. இப்போ x, y R ல இருந்தா x is related to y. சரி, if x, y does not belongs to R, then we write x is not related to y. அப்போ ஒரு பாயிண்ட் ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா first point is related to second point. First number is related to second number. இல்ல அப்படின்னா அந்த பாயிண்ட் அதுல இல்லைன்னா first number is not related to என்ன second number. அப்போ ரிலேஷன்ல ஒரு பாயிண்ட் இருந்தா first number is related to second number. ஒரு ரிலேஷன்ல ஒரு பாயிண்ட் இல்லைன்னா first number is not related to second number. எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். எல்லாமே எக்ஸாம்பிள் மூலம் புரிஞ்சுக்கலாம். A சொல்லியாச்சு, B சொல்லியாச்சு. Aங்கிறது 1,2, Bங்கிறது 6,7,4. R அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் A cross B. அப்படிதானே? இப்போ Rங்கிறது 1,6, 2,4 வச்சுக்கோங்க. 1,6 to 2,4 இது கண்டிப்பா எதோட சப்செட் தான்? A cross B யோட சப்செட். ஏன்னா A cross B ல நிறைய வரும். 1,6, 1,7, 1,4, 2,6, 2,7, 2,4 இதான் A cross B. இதுல சம் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது அதான் சப்செட். என்ன Rங்கிறது 1,6, 2,4 வச்சுக்கோங்க. அப்ப இது கண்டிப்பா A cross B யோட சப்செட் தான். சோ R is a relation. இதுல 1,6 R ல இருக்கு, 2,4 இருக்கு இல்லையா? 1,6 R ல இருக்கா, so 1 is related to 6. 2,4 R ல இருக்கா, so 2 is related to 4. அப்ப A, B இருந்துச்சுன்னா A is related to B. X, Y வந்து R ல இருந்துச்சுன்னா X is related to Y. சரி, அப்போ 1 is related to 6, but 1 is not related to 7. ஏன்னா 1,7 இங்க இல்ல பாத்தீங்களா? அதனால 1 is not related to 7. 1 is not related to 4. ஏன்னா 1,4 இங்க இல்ல அதனால. 2 is not related to 6. ஏன்னா இங்க 2,4 இல்ல. 2 is not related to 7. ஏன்னா இங்க 2,7 இல்ல. அப்ப இங்க பாயிண்ட் இருந்துச்சுன்னா first number is related to second number. பாயிண்ட் இல்லைன்னா first number is not related to second number. இங்க 1,6 தான் இருக்கு. 1,7 1,4 இல்ல. So 1 is not related to 7, 1 is not related to 4. இங்க 2,4 மட்டும் தான் இருக்கு. 2,6 2,7 இல்ல. அப்ப 2 is not related to 6, 2 is not related to 7. ஒரு ரிலேஷன்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா first number is related to and second number. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஈஸி தானே. இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ரிலேஷன் அதான் முக்கியமான டாபிக். ரிலேஷன்னா என்ன? ஏங்கிற செட் பிங்கிற செட் எடுத்துக்கோங்க. A cross B யோட ஒவ்வொரு சப்செட்டுக்கு பேரு ரிலேஷன். சரிங்களா? A cross B யோட ஒவ்வொரு சப்செட்டுக்கு பேரு ரிலேஷன். இந்த ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்டா சேர்த்துறதுனா அதுக்கு பேரு டொமைன், செகண்ட் எலிமெண்டா சேர்த்துறதுனா அதுக்கு பேரு ரேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப A cross B யோட ஒவ்வொரு சப்செட்டுக்கு பேரு ரிலேஷன் தான். எம்டி செட் A cross A, அந்த மாதிரி ஒரு செட்டுக்கும் அதே செட்டுக்கு நம்ம ரிலேஷன் பார்க்கலாம். A cross A பேசலாம், A cross B பேசுற மாதிரி A cross A பேசலாம்ல. எம்டி செட் A cross A வும் கண்டிப்பா A cross A க்கு சப்செட்ஸா தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் பேரு எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ். இல்ல எம்டி செட்டுக்கு மட்டும் பேரு என்னது? எம்டி ரிலேஷன். A cross A க்கு பேரு யுனிவர்சல் ரிலேஷன். சரிங்களா? ஒரு ரிலேஷன்ல x, y இருந்துச்சுன்னா x is related to y. x, y இல்லைனா x is not related to y. சோ இதான் ரொம்ப சின்ன ஐடியா. சப்செட் ஆஃப் A cross B is called relation. இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.